Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த யாக்கோபு இதை எழுதினவர் இயேசுவுடைய சகோதரன். இயேசுவோடு கூட அவருடைய வீட்டிலே வசித்து அவரோட வாழ்ந்து அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்த்த ஒரு மனுஷன். ஆகவே இங்கே பேசுகிறாள், இந்த நிருபத்தை எழுதுகிறாள் சாதாரண நாள் இல்லை. இயேசுவோடு கூட அவருடைய வீட்டிலேயே குறைஞ்சது 30 வருஷம் கூடயே இருந்து வேடிக்கை பார்த்த ஆள். இயேசுவை பார்த்தாள். அவரை பார்த்து விட்டு இன்றைக்கு யாக்கோபு எழுதுகிறார் அவருடைய நிருபத்திலே எப்படி இந்த விசுவாசம் வேலை செய்கிறது என்பதை குறித்து தெளிவாக எழுதுகிறார். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எந்த திசையில போக போகிறோம் என்பதை திருப்பக்கூடிய கருவி நம்முடைய வார்த்தை, செலுத்தக்கூடிய ஒரு எந்திரம் நம்முடைய விசுவாசம். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் செலுத்துகிற எந்திரம், என்னுடைய நாவு திருப்புகிற கருவி. என்ஜின் இருக்குது, ஸ்டியரிங் இருக்குதுங்க. என்ஜின் தான் விசுவாசம், ஸ்டியரிங் தான் நாவு, நாவின் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து நாம் பேசும்போது சரியான திசைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் போகும்படி யோசிக்கும் இடம் என்ன, எதை விரும்புகிறீர்கள்? அதனால தான் சொல்றேன், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பெரிய தீர்க்கதரிசி. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நிச்சயமாக போகலாம். பாருங்க, திருப்புங்க மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு. இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இயேசுவின் இடத்துல தான் கற்றுக்கொண்டார் இவர், அதை போதிக்கிறார் இல்லையா? அதனால இயேசு சொன்னதுக்கும் இதுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தை திருப்போம். 34ஆம் வசனம் பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசின் வார்த்தையை பேசுகிறவர்களேன்னு அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்ட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக எழுதிக்கலாம். பிசாசினுடைய வார்த்தையை பேசுகிறவர்களே, உங்க வார்த்தையெல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வரல, பிசாசு சொல்ற வார்த்தையை பேசிட்டு இருக்கீங்கன்றார். அதான் சொல்றாரு, பெரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்க வார்த்தைகள் வந்து இருக்கிறது. அந்த பாம்பு உங்கள் வார்த்தைகளை ஏவுகிறான், நரக அக்கினினால் உங்கள் நாவை கொளுத்தி இருக்கிறான். அவன் சொல்றதா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப விரியன் பாம்பு குட்டிகளா இருந்து கொண்டு நலமானவைகளை எப்படி பேசுகிறீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, பிசாசானவன் மக்களை எப்படி ஆட்கொள்ளுகிறான் பாருங்க. பிசாசானவன் நிறைய பேர் அங்கே போய் நான் தகடு எடுக்கிறேன், இங்கே போய் இந்த பேரை கூப்பிட்டு வந்து இந்த மந்திரவாதத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்றாங்க. நீங்கள் எந்த தகடும் எடுக்க வேணாம். தகடில் இல்லை விஷயம். இங்கே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க லொடலொடன்னு, இதில் தான் விஷயம் இருக்குது. தகடை தேட வேணாம். நான் சொல்கிறேன் எங்கே இருக்குது விஷயம்னு. இங்கே இருக்குது விஷயம். எங்கேயோ நான் தேடிட்டு இருந்தேன் பிரதர், அடுப்பங்கரையில் மேலே வச்சிருக்காங்க, யாரோ மேலே வச்சில்ல, வாய்க்குள்ள சென்டரில் வச்சிருக்கிறாரு கர்த்தர். இதில் பிரச்சனை. அதனால தகடெல்லாம் தேட வேணாம். தகடெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த தகடு உங்களை என்ன பண்ணும்? தகடு ஒன்றும் பண்ணாதுங்க. தகடுங்க, அது துரு பிடிச்சு ஒண்ணுமில்லாம போய்விடும் தகடு. அந்த தகடு உங்களை ஒண்ணும் பண்ணாது. நாவு வாழ்க்கையை அழித்து விடும் அல்லது உருவாக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததா இருக்கிறது நாவு. கவனிங்க. அதனால இந்த மூலத்தனத்தை எல்லாம் நம்பாதீங்க. அந்த தகடு எடுக்கிறதுக்கு இந்த ஊர் ஊரா போறாங்க சிலர். சொல்றாரு, என்ன டெல்லி வரைக்கும் பிளேன்ல கொண்டு போனார்கள். அந்த தகடை யாரால் எடுக்க முடியல, அடியேன் போய் அந்த தகடை ஒரே நாளில் எடுத்தேனாக்கும் அப்படின்னாரு. நான் சொல்லுகிறேன், எந்த தகடு வேணாம், இந்த நாவை சரி பண்ணா தகடெல்லாம் 1000 தகடை வச்சாலும் தவிடுபடி ஆயிடும். ஒன்றும் இந்த நாவல் அவ்வளோ அதிகாரம் இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, அப்ப அந்த பொல்லாதவன், அந்த பிசாசு ஜனங்களை எப்படி ஆட்கொள்ளுகிறான்? தகடுனால அல்ல, மந்திரவாதம் பில்லி சூனி எதுனால அல்ல. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? விசுவாசியை ஒன்றும் பண்ணவே முடியாது. எப்படி பாழுகிறான்னு சொன்னா, உலக வழக்கத்தின்படி ஜனங்க அப்படியே இந்த ஆதாம் காலத்துல பிசாசு அவருடைய நாவை பிடிச்சான் பாருங்க. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருந்த அவர்களுக்கு இவன் பேசி இவனுடைய வார்த்தையை நம்ப வச்சு இவனுடைய வார்த்தையை இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதுதான் அங்க நடந்தது. எங்க? ஏதேன் தோட்டத்துல அதுதான் நடந்தது.
அன்றைக்கு நடந்ததுலேருந்து அவன் ஆதாம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் அவளுடைய பிள்ளைகளுக்கும் இப்படி வரிசையாக கொண்டாந்துட்டாங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கும் அப்படியே பாஸ் ஆன் பண்ணி விட்டாங்க. இருக்கீங்களா? அப்படியே ஒட்டிச்சு பாருங்க. அது ஆதாமுடைய சந்ததி. அது அன்னைக்கு அந்த நரக அக்கினியினால் ஏதேன் தோட்டத்தில் கொளுத்துனதான். அது அப்படியே பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கா அது இந்த ஒலிம்பிக் டார்ச் மாதிரி பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு எப்படி பேச வேண்டும் என்கிறதை நாம் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம்? அழிவை பேசும்படியாக, சுகவீனத்தை பேசும்படியாக, தோல்வியை பேசும்படியாக. அப்ப வீடுகள் என்ன பேசுறாங்க? நீ உருப்படியா, நீ அழிஞ்சு போயிடுவையாக்கும், நீ விளங்க மாட்டியாக்கும், நீ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். வாயை திறந்தாங்கன்னா அப்படியே வரும் பாருங்க. இது அந்த பையன் கேட்டு என்ன பண்றான்? அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவனும் அவங்க தாத்தா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே நரக அக்கினி அங்கிருந்து கொளுத்தப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்தி தலைமுறை தலைமுறையா கொளுத்தி 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 சந்ததி சந்ததியாய் அழிவை ஏற்படுத்துகிறது. அதனால தான் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து வந்திருக்குது உன் வார்த்தை. அந்த ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்ச இந்த சாத்தானுடைய வார்த்தைகள் ஆதாமுக்குள்ள நுழைஞ்சு அதன் மூலமா பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சு இப்படியே சந்ததி சந்ததியா வந்து இப்ப இயேசுவின் தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாயிலும் இருக்குது. இயேசு ஒருவருடைய வாயில தான் பிதாவனுடைய வார்த்தைகள் இருக்குது. பிசாசு நாமனாலதான் அடக்கி ஆள்றான். அவனுக்கு தெரியும் எப்படி ஐடியான்னு. ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியல எப்படி அடக்கி ஆள்றதுன்னு. உங்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால், உங்கள் சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும் என்றால், உங்களை பாவத்துக்குள் நடத்த வேண்டும் என்றால், உங்களை விழ வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு. அவனுக்கு தெரியும் நாவை அடக்கிட்டா நாவின் அதிகாரத்துக்குள்ள அவன் சரீரத்தை அடக்கிடலாம், அவனுடைய முழு வாழ்க்கையுமே அதுக்குள்ள அடக்கிடலான்றது பிசாசுக்கு புரிகிறது. அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நாவை பிடிச்சிடறான் பாருங்க. ஆனா சபைகள் அந்த நாவை பற்றி பேசுறதே கிடையாது. நாவில தான் அதிகாரம் இருக்கிறது. உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன். ஒரு 7 நாளைக்கு வாயை அடக்கி கரெக்டா பேசி பாருங்க, வாழ்க்கை எப்படி திரும்புது பாருங்க. அடுத்த வாரம் மத்தேயு 12:33 வாசிங்க. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குது? மேக் த ட்ரீ குட். என்ன அர்த்தம்? மரத்தை நல்லது ஆக்குங்க, நல்ல மரமா ஆக்குங்கள். ஆக்குனா என்ன ஆகும்? சங்கீதம் 1:1-3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு. ஆனா அதுக்கு முன்னால சொல்லி இருக்குது, 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். என்ன நடக்குது அங்க? அங்க பேச்சு நடக்குதுங்க. அந்த பேச்சு அப்படியே வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். இந்த நரக அக்கினி வந்து அவன் வாயில இருக்குது. இந்த பசங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பான் பாருங்க, 10 பேர். எல்லாம் 10 பேரும் கெட்டவன் இல்லை. இந்த காலேஜ் போறவன் அவன் 10 பேரும் இன்னசென்டா தான் இருப்பான். அதுல ஒருத்தன் இருப்பான் பாருங்க, ஒரு கல்பிரிட்டு. நரக அக்கினியினால் கொளுத்தப்பட்ட அந்த நாவு இருக்கும் அவனுக்கு. அந்த இவன் வந்து செவுத்து மேல உட்காந்துக்கிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். இந்த 9 பேரும் பெரிய சர்ச் மாதிரி சூழ நின்று ஆமேன் போட்டுட்டு இருப்பான். அவன் பேசுறது பாரு, இப்படிடா நான் அங்க போனேன்டா, இப்படி பண்ணண்டா, இதுடா அதுடா, ஊயணுமா, அப்படியே பத்த வைக்கிறது. அந்த நரக அக்கினி அவனுக்கு பத்த வச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இவன் 9 பேருக்கும் பரப்ப வேண்டியது ஹெல்ஸ் மிஷன். நரகம் இவனை ஒரு வேலையா அனுப்பிச்சிருக்குது, மிஷினரி வேலையா. இவன் அங்க காலேஜில் உட்காந்துக்கிட்டு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறான். இதை கேட்டு 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 அப்புறம் இந்த பையனும் அதே வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே அது பரவுது. இது 4 வீட்டுக்கு போகுது. இந்த 10 பேர் கேட்டவங்கள ஒரு 4 பேர் அதை பேச ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற இன்னொரு 4 பேர் இருக்கிறான். இப்படித்தான் பிசாசானவன் சிறிய நெருப்பினால் பெரிய காட்டை கொளுத்துகிறான், உலகத்தின் சந்ததிகளே அழிக்கிறான். அப்ப கவனிங்க. அதனால தான் அங்கே நிற்காதீங்க, உட்காராதீங்க, அந்த பேச்சை கவனிக்காதீங்கன்னு சொல்லியிருக்குது 1ஆம் வசனம். அப்புறம் சொல்லியிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல். மரம் நல்லதென்றால் கனி நல்லதா இருக்கும். அந்த மரம் எப்படி நல்லது? நீர்க்கால்களாகிய தேவனுடைய வார்த்தையின் அருகாமையிலே நடப்பட்ட மரமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு ஊட்டச்சத்து செல்ல வேண்டும் அந்த மரத்துக்கு. மரம் நல்லது. எப்படி நல்லது?
நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாய் கொண்டிருக்க வேண்டும். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கு. அவன் அப்படியே உலர்ந்து போற மரம் இல்ல. அப்பப்போ எது நடக்கணுமோ அவனுடைய வாழ்க்கை எல்லாம் கரெக்டா நடக்குது. அவன் செய்வதெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம்? வாயில வார்த்தை இருக்கிறவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, அப்ப கர்த்தர் நம்முடைய சரீரத்தை குடியினாலும் போதை வஸ்துக்களாலும் பல விதமான கெட்ட பழக்கங்கள்னாலும் பல தீமைகள்னாலும் நம்முடைய சரீரம் ஆட்கொள்ளப்பட்டு அதன் மூலமாய் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. கர்த்தர் நம்முடைய சரீரம் முழுவதையும் நடத்துவதற்கென்று ஒரு பெரிய கருவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் நாவு. சரீரம் முழுவதையும் நடத்துகிற ஒரு பெரிய கருவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் நாவு. அப்ப நம்முடைய சரீரத்தை வேற எதுவும் நடத்த விடாதீங்க. ஆசை இச்சைகள் இழுத்து கொண்டு போக விடாதீர்கள். மற்ற பொல்லாத பழக்க வழக்கங்கள் இழுத்து கொண்டு போக விடாதீர்கள். அதன் பாதையில போகாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் இதை நடத்துவதற்கு, இதை அடக்கி ஆளுவதற்கென்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி கொடுத்துட்டாரு. அது என்ன? அதுதான் நாவு. அந்த நாவுனால எப்படி அடக்கி ஆளுவது இன்னும் பார்ப்போம். பாருங்க, சிலர் அதான் சொல்றாங்க, என்னையா கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களுக்கு ஒரு வாயை கொடுத்திருக்கிறாரு, அதுல ஒரு நாவை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு, மீட்பை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, இயேசுவை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு? நீ எங்க போறன்னு தீர்மானி. நீ எப்படி இருக்க போகிறாய் என்று தீர்மானி. உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகும் என்று தீர்மானி. மாலுமியே, உன்னுடைய கப்பல் எங்கே போக வேண்டும்? யோசித்து நீ தீர்மானி. நீ யோசித்த இடத்துக்கு உன்னை அந்த கப்பல் கொண்டு போய் சேர்க்கும். அப்படித்தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். வாழ்க்கையில உன்னை வெற்றிக்காக உண்டாக்கி இருக்கிறேன். உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆவியை கொடுத்திருக்கிறேன், ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன், கையில வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த சரீரத்துல ஒரு நாவை வைத்திருக்கிறேன், உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், இயேசுடைய ரத்தம் இருக்கிறது, இயேசுடைய நாமம் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கப்பல், சரீரமாகிய இந்த கப்பலை இந்த சமுத்திரத்திலே சரியான வழியில கொண்டு சென்று எங்கேயும் அலசரி பற்றி மூழ்காமல் கொண்டு போய் செல்ல வேண்டிய இடத்துல, நீ இஷ்டப்படுகிற இடத்துல எந்த லட்சியத்தை விரும்புகிறாயோ அங்கே போய் உன்னை சேர்ப்பதற்காக, தோல்விக்காக இல்ல, வெற்றிக்காக உனக்கு அப்படி கொடுத்திருக்கிறேன். போய் சேரும் கண்டிப்பா. ஹலோ, கண்டிப்பா போய் சேருமா? இந்த சரீரத்தை கர்த்தர் என்னத்துக்கு கொடுத்திருக்கிறாரு? நான் எங்க போக ஆசைப்படுகிறேன் அந்த இடத்தை போய் லட்சியத்தை அடையும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு நாவை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே கர்த்தாவே நீர் ஒன்றும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. நான் இந்த நாவை வச்சு நான் ஓட்டணும், இந்த கப்பலை திசையை திருப்ப வேண்டும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இந்த காலத்துல பாருங்க, யாருக்கும் விளங்க மாட்டேங்குது நெருப்பு எப்படி, சிறிய நெருப்பு எப்படி பெருசாகிறதுன்னு. ஏன்னா இந்த காலத்துல போய் சுவிட்ச் அப்படி தட்டுறோம், கேஸ் எரியுது. வத்தி பட்டி கூட வாங்குறது இல்லை இந்த காலத்துல. பாருங்க, அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம், பட்டுன்னு எப்படின்னா அப்படியே பத்திக்குது. அது அவ்வளவுதான், ஒரு சுவிட்சிலேயே வச்சுட்டான் எல்லா விஷயத்தையும். அழகழகான அடுப்புகள்லாம் வந்திருக்குது. ஆனா நான் வளர்ந்து வந்த காலத்துல, அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, நான் வளர்ந்து வந்த காலத்துல நான் தான் போய் விறகு வாங்கிட்டு வருவோம். பாருங்க, அரை குண்டு ஒரு குண்டு வாங்கிட்டு வாங்குவாங்க. நான் தான் போய் சுமந்துட்டு வருவேன். அது எதிர்கடையில் எதிர ஒரு கடை இருந்தது, விறகு கடை. அவன்கிட்ட போய் விறகு வாங்கிட்டு வந்து வச்சா அந்த விறகு பாருங்க ஈரமா இருக்கும், சில நேரத்தில் மழையில நனைஞ்சு அப்படியே கிடக்கும். அது அதை கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த டெரஸ்ல போய் கொஞ்சம் போடணும், பின்னாடி வெயில்ல போட்டு அது கொஞ்சம் காயணும். அது காஞ்ச பிறகு கொண்டு வந்து அடுப்புக்கு வைப்பாங்க. பாருங்க, அந்த அடுப்பங்கரையில பார்த்தீங்கன்னா அது அடுப்பங்கிற மாதிரி இருக்கும், இப்போ மாதிரி கிடையாது. அது கருப்பா இருக்கும், அதில் புகையடிச்சு எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் அடுப்பங்கரை. அதில் ஒரு சிம்னி இருக்கும், அது வழியாக அப்படியே புகை போகும் மேலே. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த விறகு வச்சுட்டு பற்ற வைப்பாங்க. வத்திப்பட்டி வச்சு பற்ற வச்சு கொஞ்சம் நெருப்பு உண்டாகும். நெருப்பு உண்டாகி அந்த கட்டையில் பிடிச்சிக்கும். பாருங்க, இதெல்லாம் இந்த காலத்து ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது என்னன்னே தெரியாது உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறதுன்னு இருக்குது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி இருக்குது. ஃபயர் வந்து கிண்டில் பண்ணுகிறதாம். ஃபயர் என்ன பண்ணுகிறது? கிண்டில் பண்ணுகிறது. அப்படியே நெருப்பை அதிகமாக்குகிறது, கொளுத்துகிறது. அப்படியே கொஞ்சம் சின்ன நெருப்பு வந்து அப்படியே பற்றி எரிய வைக்கிறதாம். அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சிறிய நெருப்பை பற்றி எரிய வைக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம ஆளுகளுக்கு விளங்க முடியாது, இந்த காலத்து ஆளுகளுக்கு விளங்க முடியாது. கட்டையில பத்திக்கிட்ட உடனே, கட்டையில பத்திக்கிட்டதுனால சோறு ஆகாது ஒன்றும். கட்டையில பத்தி அந்த கட்டை வந்து நெருப்பா இருக்கும், ஆனால் அது எரியணும். அப்ப அது எரியறதுக்கு ஊதாங்குழல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்பதான் வருது வாய்.
அந்த நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு அந்த வாய் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஊதாங்குழல் ஒண்ணு இருந்தது. இப்படி வச்சு ஊதிக்கிட்டே இருக்கணும். அடியேன்னு ஊதி இருக்கிறேன் ரொம்ப. அப்ப அந்த ஊதாங்குழல் எடுத்து எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. அந்த கட்டையில் அப்படியே நெருப்பா இருக்கும், அதை எடுத்து ஊதிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஏதாவது வேற வேலையா போனாங்கன்னு இதை கொடுத்து நீ ஊதிருக்கல அப்படி அங்க வேலையை செய்வாங்க. நான் ஊதிக்கிட்டே இருக்கேன். ஊத 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 அந்த நெருப்பு இன்னும் பத்தி எரிய 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 எரிஞ்சாரு. நல்லா எரிய எரிய சோறு இன்னும் நல்லா ஆகும், கறியும் நல்லா ஆகும். அப்ப பாருங்க, சிறிய நெருப்பை பெரிய நெருப்பாக்குறதுக்கு எது தேவை? வாயே தேவை. அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்ப ஒவ்வொரு வீட்லயும் இது நடக்கிறது. மகன்கிட்ட அம்மா மருமகளை பற்றி ஊதுறாங்க. வந்த உடனே ஊதாங்குழல் எடுத்து நேத்து கொஞ்சம் லேசா பத்த வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஊதி விடுறது. மருமக மாமியாரை பற்றி புருஷன்கிட்ட ஊதுகிறது. ஊதாங்குழல் இன்னும் இருக்குது, போயில்ல. அது சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது மாதிரி. இப்படிதான் அது ஒண்ணும் ஓவர் நைட் எரிஞ்சிருது இல்லை, டப்புன்னு அப்படி பத்த வச்சா கப்புன்னு எரிஞ்சிருது இல்லை. இது எப்படி ஆகுதுன்னா பழைய மெத்தட்ல தான் வருது. இது லேசா பத்த வச்சு அது கட்டையில நெருப்பு பிடிச்சு அது அப்படியே புகஞ்சுக்கிட்டே இருந்து அதை ஊத 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 அது நல்லா பற்றி எரிய 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 வீடே பற்றி எரியிற அளவுக்கு, வாழ்க்கையே பற்றி எரியிற அளவுக்கு ஆயிடுது. இப்ப நல்லா விளங்குது பாத்தீங்களா? அதான் சொல்லியிருக்கு, நாவும் அப்படியே. என்ன அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அப்ப இந்த ஊதாங்குழல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க கரெக்டா. இது நரக அக்கினியை பத்த வச்சுட்டு இருக்காதீங்க சும்மா. இன்னைக்கு எதையாவது ஒன்று சொல்றது, அப்புறம் நாளைக்கு எதையாவது ஒன்று சொல்றது, இன்னும் ஊதி ஊதி விடுறது, காலையும் மாலையும் ஊதுறது, நாள் முழுக்க ஓதிக்கிட்டு இருக்கிறது. ஊதுறது இப்ப ஓதுறது. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் 5ஆம் வசனம் பெருமையானவர்களை பேசும் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எல்லாத்தையும் ஒண்ணு சீரழிச்சு போட்டுருது பாருங்க. சரி, தப்பான விதத்துல பண்ணா. ஆனா அந்த நரக அக்கினியை கவனிங்க. அதான் சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு அந்த வத்தி வச்சு விட்டான் சாத்தான் ஏதேன் தோட்டத்துல. லேசா பத்த வச்சுட்டான். அதுக்கப்புறம் அப்படியே ஊதிக்கிட்டே இருக்கிறான். தலைமுறை தலைமுறையா ஊதிக்கிட்டே வந்து ஒவ்வொரு குடும்பமா கெடுத்து ஆதாமன் சந்ததி ஒவ்வொன்றாய் கெடுத்து 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 அந்த சிறிய நெருப்பு பெரிய நெருப்பாயி இன்றைக்கு சமுதாயமே வாயினால் அழிந்திருக்கிறது. தரித்திரத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீர்கள் என்றால் தரித்திரத்தை தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். தரித்திரத்தில் இருக்கிறவங்க வீட்டுல போய் பாருங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த பணக்காரங்க எல்லாம் அப்படிதான், நாமெல்லாம் பாரு ஏழை, அவங்க எல்லாம் பணக்காரங்க. இந்த பேச்சு தான் நடந்துட்டு இருக்கும். பிள்ளைகள்கிட்ட அந்த பேச்சு தான் நடந்துட்டு இருக்கும். நமக்கு அதெல்லாம் கிடையாதுமா, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. இந்த பணக்காரங்க எல்லாம் அப்படிதான், அவங்க எல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாங்களாக்கும், அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களாக்கும், அவங்க நம்ம நசுக்குறாங்களாக்கும். அவங்க எத்தனை பேர் நசுக்கினாலும் உங்க கர்த்தர் உங்களோட இருந்தா உங்களை மேல கொண்டு வருவாரு. ஏன் இதை பேசுறீங்க? இன்றைக்கு தரித்திரத்தில் இருந்தா தரித்திர பேச்சை முதல்ல அகற்றுங்கள், தரித்திர புத்தியை அகற்றுங்கள், தரித்திர பேச்சை அகற்றுங்கள். எல்லா தரித்திரருடைய வீட்டிலும் பேசப்படுகிற வார்த்தை உங்கள் வீட்டில் பேசப்படாமல் இருப்பதாக அந்த அக்கினியை முதல்ல அவித்து போடுங்கள். அதுல தண்ணியை ஊத்துங்க முதல்ல. அந்த தரித்திர பேச்சை, பணக்காரனை பற்றி பேசுறது, இவனை சபிச்சு கொட்டுறது, அவனை சபிச்சு கொட்டுறது, நாம ஏழை, நமக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு என்ன இருக்குது, நம்ம எல்லாம் காலேஜ் போக முடியுமா, நம்ம எல்லாம் இது பண்ண முடியுமா, நம்ம எல்லாம், இந்த பேச்சை முதல்ல நிறுத்துங்கள். இருக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க திடீர்னு. இருக்கிறீங்களா போயிட்டீங்களான்னு தெரியல. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவே அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. உடனே சொல்லிடக்கூடாது, ஐயோ என்னங்க பிரயோஜனம், இவ்வளவு சொன்னீங்க, கடைசியில் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை இல்லை, கவனிங்க, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷயம் இருக்குதான். அதனாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே ஊர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது.
உங்கள் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட நற்கிரிகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பாருங்க, நாவை யாராலும் அடக்க முடியாதான். மிருகங்கள், பறவைகள், எல்லா மிருகங்களையும் யாராவது அடக்கலாம். நாயை கொண்டு போய் விடுங்க ட்ரைனிங் சென்டரில், அவன் அடக்கி நீங்கள் உட்காருனா உட்காரு, எந்திரின மாதிரி வச்சுருவான். ஒரு கிளியை ட்ரெயின் பண்ணிடலாம், எந்த ஒரு பறவையும் புறாக்களை ட்ரெயின் பண்ணிடலாம், எருமை மாட்டை கூட ட்ரெயின் பண்ணிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடலாம். சொன்னபடி உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரிக்கும். எல்லா மிருகத்தின் மேலே மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு கடவுள். அதுக்கெல்லாம் மேலே நம்ம ராஜா மாதிரி இருக்கிறோம். நம்ம சொல்லதை அது செய்கிற மாதிரி வச்சிடலாம், ட்ரைனிங் கொடுத்து அதை நமக்கு கீழ்ப்படிய வைத்து விடலாம். எல்லாம் மிருகத்தையும் அடைக்கிடலாம், ஆனால் நாவை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ பாருங்க, நாவை அடக்க முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி தான் அடக்கிறது? பெண்ண உங்கள் இருதயத்திலே 14 கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் பெருமை பாராட்டுங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். மொத்தத்தில் சொல்ல போனால் சுருக்கமா முதல் வேலை என்ன பண்ண வேணும்? நாவை அடக்கிறதுக்கு இருதயத்தில் கசப்பும் வைராக்கியம் விரோதமும் இருந்தால் வாயை திறந்து அதை பற்றி பெருமை பாராட்டி பேசுவதை முதல்ல நிறுத்துங்கள் தான் சொல்லியிருக்கு. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். எப்படி இது நாவை அடக்கிறது? பாருங்க, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்றதுன்னா பாருங்க, ஒரு பிரசங்கியார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார், அவருடைய அம்மா ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பழைய காலத்து அம்மா, ரொம்ப பயங்கரமான பைபிள் டீச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தாங்களா, அங்கே ஒரு போதகர் வந்து உட்காந்துருந்தாராம். பாருங்க, எதையோ சுகத்தை பற்றியோ என்னத்தையோ நடத்திட்டு இருந்தாங்களா அந்த அம்மா. அவர் சொன்னாராம், இல்லை சிஸ்டர், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாம் 50 வயசுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. ஏனென்றால் எல்லாருக்கும் இந்த இருதய நோய் பாருங்கள், தலைமுறையாக இங்கே 5 தலைமுறையாக இருக்குதாக்க எங்களுக்கு. எல்லா ஆண்களும் வந்து 50, 52 எல்லாம் அவுட்டு அப்படின்னாராம். இந்தம்மா பைபிள் ஸ்டடியில் நிறுத்திட்டு கேட்டுச்சாந்தால, சத்தியமாக தான் சொல்கிறீங்களான்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, இதுதான் சத்தியமா? ஆமாம், இதுதான் சத்தியம், சத்தியமாக தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் 50, 52 எல்லாம் செத்து போனாங்களான். இந்தம்மா நேரம் எந்திரிச்சு போச்சான். வயசான அம்மா பாருங்க, நல்ல தலையிலே 2 வச்சு தான் அந்தால சத்தியத்தை சொல்லி அனுச்சான். சத்தியமாக தான் சொல்கிறேன். இல்லை, சத்தியம் என்ன சொல்லுகிறது அதை சொல். அவன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, அதை சொல்லு. அதுக்கு விரோதமா பேசாத. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறது என்பது என்ன? நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்கள் அதை பேசுங்க, அதுக்கு விரோதமா பொய் சொல்லாதீர்கள். என்ன விசுவாசிக்கிறீர்கள்? சுகவீனத்தை விசுவாசிக்கிறீர்களா? சாவதை விசுவாசிக்கிறீர்களா? தரித்திரத்தில் இருப்பதை விசுவாசிக்கிறீர்களா? தோல்வியை விசுவாசிக்கிறீர்களா? அல்லது இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய நாமத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறீர்களா? வெற்றியை விசுவாசிக்கிறீர்களா? செழிப்பை விசுவாசிக்கிறீர்களா? ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீர்களா? எதை விசுவாசிக்கிறீர்கள்? ஜனலுக்கு இடத்துல, ஆமாங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை. அப்ப ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்கள். எதை விசுவாசிக்கிறீர்கள்? அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்பதை விசுவாசிக்கிறீர்கள். அப்புறம் ஏன் எங்க வீட்டுல எல்லாம் 50க்குள்ள செத்துட்டாங்கன்னு பேசுறீங்க? ஹலோ, அது சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்வது. இருக்கீங்களா? அவருடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பவர் அவரே. அப்புறம் ஏன் சொல்றீங்க? தலைமுறையா எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்க ஏழையா தான் இருக்கிறோம். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய்யை பேசாதிருங்கள். இருக்கீங்களா? நம்மளை கூட சில நேரத்தில் யாராவது அந்த பாட்டி அம்மா மாதிரி 2 தலையில போட்டு நிமித்தினா சரியா இருக்கும் போல இருக்கு. சில நேரத்தில் அட்டென்ஷனை கொண்டு வரணும். அந்த பிரசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தாராம். இவர் பார்த்தப்ப ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்காரு. சொல்றாரு, எப்பா உங்க அம்மா அன்னைக்கு தலையில எனக்கு போட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு வயசு 60க்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் உயிரோடு இருக்கிறேன் நான். எங்க வீட்டில் முதல் ஆம்பளை நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், 60க்கு மேல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு இருக்கிறாரு டாக்டர். நல்லா அந்த பாட்டு இன்னும் 2 கூட போட்டிருக்கலாம். இருக்கீங்களா? சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாதீங்க. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் ஆயிராமல், இப்ப வசனத்தை பற்றி சொல்லுது. வசனம் தான் ஞானம். லூக்கா 11:49 பார்த்தீங்கன்னா தேவ ஞானம்னு சொல்லப்பட்டிருக்குது வசனத்தை பற்றி. அப்ப இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதாவது இந்த மனுஷர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இருக்கீங்களா?
சத்தியத்துக்கு விரோதமாய் நீங்க பேசுற பேச்செல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்தது, பிசாசினால் ஏவப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கு. மாயமற்றதான இங்கிலீஷ்ல அருமையா வந்திருக்கு, நோ ஹிப்பாக்ரசி. கர்த்தருடைய வார்த்தையில ஹிப்பாக்ரசியே கிடையாது. அது நான் சுகமானேன்னு சொன்னா அது ஹிப்போக்ரிட்டிக்கலா சொல்ல, உண்மையா தான் சொல்லுது. கர்த்தரின் தேவையை சந்திக்கிறாருன்னு சொன்னா அதுல மாயமே கிடையாது, மாய்மாலமே கிடையாது. அது உண்மையாய் சொல்லுகிறது. நான் சொல்றதுதான் மாய்மாலம். நான் ஏழையா பிறந்தேன், ஏழையா வளர்ந்தேன், எங்க தாத்தா ஏழை, எங்க பாட்டி ஏழை, இதுதான் மாய்மாலம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம். இருக்கீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம். எத்தனை பேர் சத்தியத்தை பேச போறீங்க? அப்ப நாவை யாராலும் அடக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து நாவல போட்ட உடனே பரலோகத்தின் சக்தி இந்த நாவுக்கு வந்து கிடைத்து விடுகிறது. பரலோகத்தின் வல்லமையினால் இந்த நாவு அடக்கப்படுகிறது. தெய்வீக வல்லமை வந்து இந்த நாவில வந்து உண்டாகாது. வேற எந்த விதத்திலும் அடக்க முடியாது. நீங்க நான் இன்னிலிருந்து கரெக்டா பேச போறேன்னு அப்படி அடக்க முடியாது. வார்த்தை எடுத்து வைக்கணும். கெட்டதை பேசுறது நிறுத்தினா மட்டும் போதாது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமையை வைத்திருக்கிறார். இது உருவாக்கும் வார்த்தை, வானத்தையும் பூமி உண்டாக்குன வார்த்தை. இதை எடுத்து உள்ள வைத்த உடனே எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த வல்லமைக்கு எல்லாம் கட்டுப்படுகிறது, நாவு அடங்குகிறது. அந்த நாவுக்கு எல்லாம் அடங்குகிறது.